தௌஹீத் என்றால் என்ன? காலடியிலே காபத்துல்லாவினை வைத்துக் கொண்டு தங்களது வீடுகளுக்கு முன்பே காபத்துல்லாவினை வைத்துக் கொண்டு வெள்ளை மாளிகையை நோக்கி சுஜூது செய்கின்றவர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தௌஹீத் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு பல பிரச்சாரங்களும் பல வகையான விளக்கங்களும் மலிந்து வருகின்ற இந்த காலத்திலே நாம் இதனை மிகவும் கரிசனையாக விளங்க முற்பட வேண்டும். தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது, தனது சுயத்திலும் தனது இருப்பிலும் தனது பண்புகளிலும் தனது செயல்களிலும் இணையற்ற ஒருவன் அவன் அல்லாஹ் என்று நம்புவது. இந்த விடயங்களில் ஏதாவது ஒரு முரண்பாட்டை கண்டால் அவனது சுயத்தில் அவனது பண்பில் அவனது செயல்களில் அவனுக்கு நிகராக யாராவது இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்பினால் அது ஷிர்க், இணை வைத்தல். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இவ்வாறுதான் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் தன் அடியார்கள் செய்கின்ற பாவங்களில் ஷிர்க்கை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பதை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். அது தவிர்ந்த பாவங்களை தான் விரும்புபவர்களுக்கு மன்னிப்பான் என்று கூறுகின்றான் அல்லவா அல்லாஹ் திருக்குர்ஆனிலே. அப்படி என்றால் தௌஹீதுக்கு முரணான ஷிர்க் என்ன என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் அவனது சுயத்திலே அல்லது அவனது தாத்திலே அவனது பண்புகளிலே அவனது செயல்களிலே அவனுக்கு இணை இல்லை என்று நாம் நம்புவது தௌஹீத் என்றால், இதற்கு முரணாக அவனது தாத்திலே அவனுக்கு கூட்டானவர்கள் உண்டு என்று நம்பினால், அவனது பண்புகளிலே அவனுக்கு கூட்டானவர்கள் அல்லது இணையானவர்கள் உண்டு என்று நம்பினால், அவனது செயல்களிலே அவனுக்கு இணையானவர்கள் உண்டு என்று நாங்கள் நம்பினால் அது ஷிர்க்.